நம்ம ஒரு பைபிள் போல நம்ம மற்றவங்களுக்கு காணப்படுவோம். அது மூலமாக தான் நம்ம ஆண்டவருடைய அன்பை மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும் சிஸ்டர். ரெண்டாவதாக நீங்கள் கேட்டீங்க நித்திய ஜீவனை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்றீங்க இல்லையா சிஸ்டர். கிறிஸ்தவனா வாழ்ற எல்லாருக்குமே நித்திய ஜீவன் இருக்குங்கிறது மாத்திரம்தான் ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கு சிஸ்டர். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே நான் அவர்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் சொல்லியிருக்கிறாரு. அந்த வாக்கு தத்துவம் ஒரு வேலை லேட்டாகிற மாதிரி தெரிஞ்சா கூட அது மேல நம்ம பற்றுதலா இருந்து விசுவாசத்தோட கூட அதற்காக நம்ம வாழணும் சிஸ்டர். அது நித்திய ஜீவன் இருக்குங்கிற நம்பிக்கை தான் நம்ம எல்லாரையும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தா கூட அதோட உற்சாகத்தோட நம்மளை ஓட வைக்கிறதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சிஸ்டர். எனக்கும் அது அதிகமாக அந்த விசுவாசம் இருக்கு. யோவான் 5ஆம் அதிகாரத்திலையும் 6ஆம் அதிகாரத்திலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே அதை பற்றி அநேக முறை நமக்கு சொல்லியிருக்கிறாரு. என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அது மாத்திரம் இல்லை, என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கடைசி நாளில் அவனை உயிரோடு எழுப்புவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது நித்திய ஜீவனை பத்தி நம்பிக்கையாக இல்லாம எப்படி சிஸ்டர் இருக்க முடியும்? அது எல்லாத்தையும் நான் மனசுல வச்சு எப்பொழுதும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட சபையில ஆண்கள் கூட்டம், பெண்கள் கூட்டம், உபவாச ஜெபம், இன்னும் வேத வாசிப்பு, இதெல்லாம் வேத பாடங்கள் நடக்குது. அதோட கூட இந்த மாதிரி இடையில அவங்க ஐக்கியங்களை கன்வென்ஷன் கூட்டங்கள் எல்லாம் நடத்துறாங்க. இதுல நாங்க விசுவாசிகளுமா ஊழியக்காரங்களுமா அதெல்லாம் நாங்க கலந்துக்கிறோம். இது போக எங்களுடைய சபையில எங்களுடைய விசுவாசிகள் சொன்னது போல அவங்களோட கூட எங்களுக்கு நல்ல ஐக்கியம் உண்டு. ஜெபிக்கிறோம், சேர்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டோடைய வருகைக்காக நாங்க அதிகமா காத்துட்டு இருக்கிறோம். எனக்கு நித்திய ஜீவன் இருந்து நான் விசுவாசிக்கிறேன் சிஸ்டர். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குதுங்களா சிஸ்டர்? தேங்க்யூ சிஸ்டர். எல்லாரும் கை தட்டி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், கணவன் மனைவியை நடிச்சாங்க. அவங்க சொன்னாங்க, வீட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் சொன்னாங்க. ஆனால் கணவன் மனைவியை ஏற்படுத்துறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அவர் சொல்றாரு, கணவனுக்கு எப்படி மனைவிக்கு எப்படி கணவன் தலையா இருக்கிறாரோ அதே மாதிரி சபைக்கும் எப்படி இருக்காராம், தலையா இருக்கிறாராம். அதே மாதிரி நம்ம உலகத்துக்கு நம்ம சாட்சியா வாழணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நாம அடங்கி போகணும். பைபிள் வசனம் சொல்ல, ஸ்திரீயானவள் கணவனுக்கு என்ன செய்யணுமா, கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நம்ம வசனத்தின்படி நம்ம என்ன செய்யணும், வசனத்துல இருந்து தான் நமக்கு ஒவ்வொரு காரியத்தையுமே ஏசப்பா நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கணவன் மனைவி கண்டிப்பா கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். மனைவிக்கு யாரு தோழன்னா கணவன் தான், கணவனுக்கு யாரு தோழினா ஹஸ்பண்ட் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம விட்டு கொடுத்து ஒவ்வொருத்தரும் நம்ம புரிஞ்சுட்டு வாழ்ந்தாதான் நம்ம உலகத்துக்கு நம்ம சாட்சியா வாழ முடியும். ரெண்டாவது அம்மா பொண்ணா நடிச்சாங்கல்ல. ஏன்னா இந்த காலத்துல நம்ம பண்ற தப்பு தான். பிள்ளைங்களுக்கு நம்ம நல்லது கொடுக்குறோம் சொல்லி ஒஸ்டானதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். என் பிள்ளைங்க மொபைல் இருந்தால் தான் சாப்பிடும், என் பிள்ளைங்க மொபைல் இருந்தால் தான் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி யாருக்கு எடுத்து வச்சிருக்கிறது? நம்ம தான். ஆனால் நம்ம வசனம் என்ன சொல்லுது, பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியில நடத்து, முதிர் வயதிலும் அவன் விடாதிருப்பான்னு சொல்லுது. தாய் தகப்பனை கனம் பண்ற பிள்ளைங்களை நம்ம வளர்க்கணும். தாய் தகப்பனை கனம் பண்ணினாதான் நம்மளுடைய ஆயுசு நீடிச்சிருக்கு. நம்ம வசனம் சொல்லுது. வசனத்துக்கு நம்ம பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம். ஆனா இப்ப நம்ம சிந்திப்போம்ல, ஐயோ நம்ம பிள்ளைகளை விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திப்போம். ஆனா ஒரு சின்ன கருத்தை சொல்றேன், நம்ம ஜெபிக்கணும். பிள்ளைங்க நைட்டு தூங்க வைக்கும் போது தலையில கை வச்சு, ஏசப்பா நான் இவ்வளவு நாள் தெரியாம விட்டுட்டேன், நான் இனி இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களுக்கு ஜெபிச்சேன்னா பரலோகத்தில் இருக்கிற ராஜாதி ராஜா அதை பார்த்து கொள்ளுவாரு. நம்ம பிள்ளைங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு விடுதலை தரும். அதே மாதிரி மூணாவது நடிச்சாங்கல்ல, பிசாசு எப்படி விசுவாசி வஞ்சிக்குதுன்னு சொல்லி சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொள்ளல அப்படின்னு சொன்னா நம்ம பிசாசுடைய காரியங்கள் கையில நம்ம ஒப்பு கொடுக்கப்பட்டுருவோம். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா வசனத்துல இருந்து நிறைய காரியங்கள் இருக்கு. பிசாசை எதிர்த்து திராணி உள்ளவர்களாக சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் சொல்லி அந்த வார்த்தை நம்ம தரித்து கொள்ளணும். வசனத்தை நம்ம கேட்கறவங்களா மாத்திரம் இருக்கக்கூடாது, அதன்படி நம்ம செய்யறவங்களா இருந்தா மட்டும்தான் நம்ம பிசாசை நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம வசனத்தை கேட்போம். அதுக்கப்புறம் நித்திய கிறிஸ்தவங்கன்னா யாரு, நித்திய ஜீவனுக்கு போறவங்கன்னா யாருன்னு சொல்லி நம்ம கேட்டோம். ஆனா எல்லா கருத்தையுமே அவங்க சொன்னாங்க. அதைப்படி நம்ம கேட்டு நம்ம ஒவ்வொருவருமே அந்த வசனத்தை நம்ம சத்தியத்தின்படி நம்ம கை கொண்டு நம்ம வாழ்ந்தோம்னா அந்த நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இவ்வளோ நேரம் இருந்து நீங்க இந்த வசனத்தை கேட்டதுக்காக ரொம்ப நன்றி. இப்ப நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அந்த பிசாசை மட்டும் இயேசுவி நாமத்துல நம்ம துரத்துவோமா? இயேசுவி நாமத்தினால போ, இயேசுவி நாமத்தினால போ. நம்ம கடைசியில இயேசுவி நாமத்தினால நம்ம ஜெயம் எடுக்கணும்னா இனி நல்ல வார்த்தை இருக்கு. பாஸ்டர் மூலியமா நம்ம கேட்க போறோம். இவ்வளவு நேரம் எங்களுடைய சின்ன காரியங்களை நீங்க கேட்டதுக்காக எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ.